ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வீடியோவின் மூலமாக அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் எப்படி நாம் நிரம்புவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமாங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். இன்னைக்கு அநேகர் நம்புறதில்ல. வேதம் என்ன போதிக்குது அப்படின்னா, டெய்லி நம்ம பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பலத்தினாலும் தினமும் நிரம்பினவர்களாக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அப்போ இன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட ஊழியம் தேவையாக இருக்குது. அப்போ என்ன வேணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலன் அடையும் வரை நீங்கள் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி காத்திருந்தாங்க. பெந்தெகோஸ்தே நாளிலே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினர் இறங்கி வந்து அவர்களை பலப்படுத்துகிறார். அது ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, அன்றிலிருந்து தினமும் பரிசுத்த ஆவியிலே அவர்கள் நிரம்பிக் கொண்டே இருந்தார்கள். அதை நாம் அடுத்தடுத்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். ஸ்தேவான் நிரம்பிக் கொண்டு இருந்தார் இல்லைங்களா. அப்புறம் அங்கே சில காரியங்களுக்கு வேண்டிய தகுதி என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் தேவையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் கருத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்போ அது எப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டங்களில் அநேகருக்கு தெரிவதில்லை, விசுவாசிகளுக்கு தெரிவதில்லை. அதனால் இப்போது மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற பாஸ்டர் பெனின் அவர்கள் தங்கள் செய்தியிலே அவர் சொல்லியிருக்கிறார், எப்படி பரிசுத்த ஆவியினாலே தினமும் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். The Bible talks about how Peter was filled with the Holy Ghost in verse 8 of Acts 4. Then Peter, filled with the Holy Ghost, said, now that word filled is a very amazing word because it shows a present tense in filling. A present tense in filling. So they were baptized in Acts 2. But Peter was filled again in Acts 4. And later, they were filled one more time. Because the Bible says, after they were threatened by the Pharisees, they returned. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது மிகவும் அவசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் நம்ம என்ன செய்தா அப்படின்னா, மெல்ல மெல்ல தன் வசமாக எடுத்துக்கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியினாலே நாம் ரெகுலராக தினமும் நிரப்பப்பட்டிருந்தால் மட்டுமே ஆண்டவருக்கு சாட்சியாக நம்மாலே வாழ முடியும். பாருங்கள், அப்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது மிக மிக அவசியம் என்பதை அவர் சொல்வதை பார்க்கிறோம். சரி, எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது, ஹவு டு ஃபில்லிங் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு அவரே இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நான் அதற்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வாயில் கேட்டுக்கலாம். அப்புறம் அதை குறித்த சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். பரிசுத்த ஆவியினாலே எப்படி தினமும் நிரப்பப்பட முடியும் என்பதை அவர் சொல்வதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். And then later in 1 Corinthians chapter 2 on, where I begin to see the Holy Spirit as a person. And Jesus said, he'll be your teacher, he'll be your guide, he'll be your counselor. He'll be the one who will testify of me. He'll be the one who will remind you what I said. And so much more. And I began to ask him, help me pray. Because I don't know how to pray. Because when I read Romans 8:26, he helps our infirmities. We know not how to pray. But he prays with groanings that cannot be uttered. I said, Lord, does the Holy Spirit help me pray? I want to pray, help me pray. And my prayer life changed so powerfully. How the time I was a minister where I'd say, please walk on with me on the platform and help me minister to the people. Anoint me. And it's just been so wonderful. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், பரிசுத்த ஆவியினவரை ஒரு நபராக நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமாங்க, அவர் ஒரு பர்சனாக இருக்கிறார், ஒரு நபராக இருக்கிறார். நாம் பொதுவாக பரிசுத்த ஆவி என்று சொன்ன உடனே ஒரு சக்தி, ஒரு வல்லமை என்று தான் நாம் நினைக்கிறோம். அதனால் நாம் அதை தவற விட்டுருக்க பாருங்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினவரை ஒரு நபராக பார்த்திருக்கிறார்
ஆமாம், ஒரு ஆள் தத்துவமாக அவருடனே நேரடியாக பேச முடியும் என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா கற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே அவர்கள் அப்படி தான் இருந்திருப்பார்கள். அநேக வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஆமாம், ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்களே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? எத்தனையோ பேர் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது பெனின் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக பார்த்திருக்கிறார். ஒரு நபராக பார்க்கும் பொழுது தான் அவருடனே நாம் தொடர்பு கொள்ள முடியும், ஐக்கியப்பட முடியும், அவருடனே பேச முடியும், அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். பாருங்கள், ஆவியானவரை ஒரு சக்தியாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கம்யூனிகேஷன் வைக்க முடியாது. அப்போ அவரை ஒரு நபராக அவர் பார்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட வேதங்களில் இப்படி சொல்லியிருக்கிறார், தேற்றவாளன் வரும்பொழுது அவர் உங்களை நடத்துவார், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் போதிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நபராகத்தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தினார். அப்போ இந்த பென்னின் கூட அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவராலே நாம் எப்பொழுதும் நிரம்பி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக நாம் அப்ரோச் பண்ண வேண்டும். ஒரு நபராக, ஒரு பர்சனாக, அவர் நம்முடனே இருக்கிறவராக, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவராக அவரை நாம் அணுக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ டெய்லி அவருடனே பேசிக்கொண்டு இருக்கிற நேரங்களில் அவராலே நாம் நிரப்பப்பட முடியும். பாருங்கள், அவருடைய வல்லமையினாலே நிரப்ப முடியும், அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப முடியும். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய சஜஷன், அவரால் எழுதப்பட்ட வேத வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக கூட பரிசுத்த ஆவியினாலே நாம் தினமும் நிரப்பப்பட முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அப்போ என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக நாம் அவரை பார்த்து அவருடனே பேசி அவருடனே நேரத்தை செலவிடுகிற நேரங்களிலே நாம் பரிசுத்த ஆவியினாலே நம்ம தினமும் நிரப்பப்பட முடியும். அவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட முடியும். அது மட்டுமல்ல, வேத வார்த்தை, அவர் எழுதின வேத வார்த்தையை நாம் தியானிப்பதன் மூலமாகவும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நாம் தினமும் நிரம்ப முடியும் என்பதை இந்த சாட்சியில் நாம் கேட்டோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. பரிசுத்த ஆவியினருடனே ஒரு ஐக்கியத்துடனே அவர் உங்களை வழிநடத்தி செல்லட்டும் என்று நான் உங்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாவரும் பரிசுத்த ஆவியானவருடனே ஒரு அந்யோன்ய ஐக்கியத்துடனே பழகி அவருடனே பேசி அவரால் எப்பொழுதும் நிரம்பி இருந்து உமக்கென்று பலன் அளிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, brother. God bless you.